அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த 3 வார்த்தைகள், இந்த 3 திக்ருகளையும் நாம் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான், சம்பாத்தியம் உயரும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரத்திலே அதிகமாக துஆக்களை கேட்போம். நாம் கேட்பதற்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம். நாம் கேட்பதற்கு ஏராளமான துஆக்கள் இருக்கலாம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த 3 திக்ருகளும் இருக்கின்றதே, மிக முக்கியமான திக்ருகள். நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய திக்ருகள், சம்பாத்தியத்தை உயர்த்தக்கூடிய திக்ருகள், வறுமையை நீக்கக்கூடிய திக்ருகள். என்ன திக்ர் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.